நகரத்திலிருந்து நான் இங்கே வரேன், அங்கிருந்து எதுக்காக இங்கே வந்தேன், திருக்குறள் என்ற ஒன்று என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என்று சொன்னவர் இபின் படூடா என்கின்ற வரலாற்று ஆசிரியர். இபின் படூடா திருக்குறளுக்காக வந்தார். நம்ம திருக்குறளுக்காக எத்தனை பேர் எப்படியாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 4ஆம் தமிழ்ச்சங்கம் உருவாக காரணமாக இருந்தது திருக்குறள் தான். தஞ்சை சரஸ்வதி மகால், அதுல திருக்குறள் உருவாக எப்படி காரணமாக இருந்ததுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஞானியார் அடிகள் அவர்கள் இருந்த மடம் அங்கதான். எப்படி ஞானியார் அடிகள் மூலமாக பாண்டித்துறை தேவர் வந்து மதுரை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குனாரு, அது எதுக்காக காரணமாக இருந்தது திருக்குறள். எவ்வளவோ சொல்ல நிறைய இருந்தாலும் எனக்கு வாய்ப்புகள் குறைவு இல்லைங்களா. அம்மா சொன்னாங்க, தொழில் நுண்கலை வகுப்பு கொஞ்சம் நீங்கள் நுண்கலைகள் சார்ந்து குரலில் சொல்கிற மாதிரி வாங்க அப்படின்னாங்க. நேற்று வரை எனக்கு இப்படியான ஒரு வாய்ப்புங்கிறதே எனக்கே தெரியாது. திடீர்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம என்றைக்குமே பேசுறதுன கருத்திக்கிறதுக்காக அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கும் போது. இன்றைக்கி சனிக்கிழமை எவ்வளவோ டிவி ப்ரோக்ராம் பார்க்கலாம், படுத்து தூங்கலாம், நல்லா முட்டை சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் வரம் வாங்கி வந்தவர்கள், அதனால தான் நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, நானும் சேர்ந்து. ஐயா உண்மையிலேயே வந்து மூழ்கி முத்தெடுத்துட்டார். அவர் வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தாருங்கிறதுக்காக என்னவோ தெரியல, பின்னி பெடல் எடுத்துட்டார். உண்மையே நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு திருக்குறளை இவ்வளவு ரசித்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன். நான் வந்து நிறைய பேசுகிறேன், அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நான் தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கத்துக்குட்டி, சாகிற வரைக்கும் கத்துக்குட்டி தான். அது அவ்வளோ பெரிய கடல், அதில் ஒரு சிறு துளியை கூட நம்மளால் பருகி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட தமிழை நம்ம வந்து பேசுகிறோம். இந்த இடத்துல நான் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் பரிமாறிக்கிறேன். என்னுடைய கவிதைகள் 4 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறேன். அதில் 4 கல்லூரிகளில் என்னுடைய கவிதை முதுகலை மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமானது இந்த கல்லூரியில் தான் முதலில் 2007 முதுகலை தமிழ் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் இருந்தது. கடந்த ஆண்டு நான் படித்த மதுரை மீனாட்சி அரசு கலைக்கல்லூரியில் பாடத்திட்டத்தில் இருந்தது. அந்த வகையில் நான் மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறேன். இது கர்வம் அல்ல, மகிழ்ச்சியின் பரிமாறம். ஒருத்தர் ரசிச்சு இப்படி திருக்குறளை பேச முடியுமான்னு பார்த்தா, ரசிச்சு ஒருத்தரால் இப்படி கேட்க முடியுமானா ரொம்ப அப்படியே ரசிச்சு கேட்டீங்க பாருங்களேன். தலையாட்டி ஒரு குழந்தையை போல. நீங்க எல்லாருமே வயதில் மூத்தவர்கள், அறிவில் மூத்தவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்குட்டி தான் எப்பயுமே. அந்த வகையில வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இந்த இடம் என்பது ஒரு வகுப்பறையாக இல்லாமல் ஒரு நந்தவனமாக என்னால் பார்க்க முடிகிறது.